எல்லாருமே இதை பார்க்க வேண்டிய படம்னு நினைக்கிறேன். அவங்களுடைய உலகம், அவங்களுடைய உணர்வுகளை நம்மளும் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் மம்முட்டி சாரோட நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம். இதில் வேறு மாதிரியான ஒரு மம்முட்டி சாரை பார்த்தேன். அவர் ஏன் ஒரு லெஜெண்ட், ஒரு சூப்பர் ஆக்டர், இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்னு சொல்கிறோங்கிறதுக்கான இன்னொரு அழகான எக்ஸாம்பிள் இந்த பேரன்பு படம்னு நினைக்கிறேன். அண்ட் சாதனா, தங்கமீன்கள் படத்தில் துருன்னு வேறு மாதிரி ஒரு குழந்தையாக பார்த்தோம். இந்த படத்தில் இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக நான் சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தைங்களோட ஸ்பாஸ்டிக் கிட்ஸோட அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய உணர்வுகள், உணர்ச்சிகளை பிரதிபலிக்கிற அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். இன்னொரு நேஷ்னல் அவார்டு அவங்களுக்காக காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் நான். தேனி ஈஸ்வர் சார் கேமரா, இயற்கையின் அழகும் சரி, இந்த 2 லீட் ஆக்டர்ஸ் அவங்களுடைய நடிப்பும் சரி, அவருடைய ஒளிப்பதிவில் இன்னும் பயங்கரமாக இருந்தது. யுவன் சார் சொல்லவே வேணாம். ராம் சார், யுவன் சார் சேர்ந்தாங்கன்னா நம்மளோட மனசின் ஆழம் வரைக்கும் போய் டச் பண்ணுற மியூசிக் இருக்கும். அது பாட்டாக இருக்கட்டும், இல்லை பிஜிஎம்ஸாக இருக்கட்டும். அது இந்த படத்துலேயும் உணர்ந்தேன். இவங்களுக்கு ஒருத்தருக்கு இருக்கிற புரிதல் தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல படைப்பை கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன். ராம் சார் இந்த படத்தை எடுத்திருக்க விதம், இதை சொல்லியிருக்க விதம், இந்த அவங்களுடைய உணர்ச்சிகளையும் அவங்களுக்கு இருக்கிற அந்த போராட்டங்களையும் பதிவு பண்ணியிருக்கிற விதம் எனக்கு பாராட்டலாம் தெரியல. நிறைய இடங்களில் கண் கலங்கிட்டேன் நான். இந்த படத்தை பார்த்துட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நாம் ஒருத்தர் மேலே அன்பு வச்சா மட்டும் பத்தாது, பேரன்பு அவசியமாக இருக்குது. பேரன்பு அதிகமாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை இன்னும் அழகாகும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தை பார்த்துட்டு நான் உணர்ந்தது. இந்த என்டையர் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மக்களிடமிருந்து இந்த பேரன்புக்கு இன்னும் நிறைய பேரன்பு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. வணக்கம். டைரக்டர் ராம் சாரோட பேரன்பு படம் பார்த்தேன். 2 பிள்ளை பெற்ற ஒரு தகப்பனா நான் அப்படியே தத்தளிச்சு போயிட்டேன். மகளுக்கும் அப்பாவுக்குமான உள்ள அன்பை இதை விட அழகா, அர்ப்பணிப்பா சொல்லவே முடியாது. படம் பார்த்தப்ப நானும் கண்ணீர் விட்டு அழுதேன். ஆனால் வெளியில் வந்தப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாருமே அழுகக்கூடாதுன்னு நினச்சேன். நேசிப்பு தான் வாழ்க்கைங்கிறத அவ்வளவு யதார்த்தமாக எவராலும் சொல்லவே முடியாது. பேரன்பு படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஐ திங்க் ஆஃப்டர் 3ஆம் பிறைக்கு அப்புறம் இந்த அளவுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பாதிச்சப்போ ரொம்ப டச் பண்ண ஒரு ஃபிலிம், ரொம்ப ஜென்யூனாக நான் பார்த்த ஒரு, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நாமளாக உட்காந்து இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். பேரன்பை ரொம்ப படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அப்பப்போ எனக்கு குடும்பத்தை பற்றி நினைவுகள், எனக்கு என் ஃபேமிலியில் என் மேலே வச்சுருக்க லவ் இந்த படம் நினச்சி பார்க்க தோணுது. சோஷியலாக, பொலிட்டிக்கலாக பல தளங்களில் இது ஒரு லீப்புன்னு தான் சொல்லணும். ஜெண்டர் பயஸை தாண்டி ஒரு பெரிய லீப் இருக்குது இந்த படத்துக்குள்ளே. இதை எஃபர்ட்லெஸ்ஸாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிஞ்சு இது வரைக்குமே பேசப்படாத ஒரு விஷயம், மறைக்கப்பட்ட பல விஷயங்கள் இந்த படத்தில் ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப பாதித்த படம் எனக்கு. ஸோ பார்க்க வேண்டிய படம்னு இல்லை, சத்தியமாக இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு படம், டெஃபினட்டாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர். எனக்கு ரொம்ப க்ளோஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, திருநங்கை பதிவு செஞ்சது. திருநங்கையோட வாழ்க்கை முறை, பெரிய வழிகளை சுமந்து தன்னுடைய குடும்பங்கள் கூட நிராகரிக்கிற, தாய் தந்தை கூட நிராகரிக்கிற இந்த சமூகத்தில் அவங்களுடைய லைஃப்பை ஒரு குடும்பமாக, வாழ்க்கையாக வாழறதுக்கான ஒரு சூழல் இங்கே இருக்குது. அதை பதிவு செஞ்சுருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். நிச்சயமாக திருநங்கைகள் இந்த படத்தை பார்க்கணும். பேரன்பு மனித உணர்வுகளின் வலியை, கண்ணீரை மிக மிக அழகாக சொல்லியிருக்கும் ஒரு படம். யாராலும் அவ்வளவு எளிதாக யோசிக்க முடியாத ஒரு யூனிக்கான கதை. பேரன்புங்கிறது உண்மையாலுமே நிறைய இடத்துல பேரன்பை சொல்கிற இடங்கள், உணர்வுகள் அவ்வளோ கொட்டி கிடக்குது இந்த படம். ஒரு இடத்துலலாம் எனக்கு கண்ணீர் ஸோ எனக்கு கற்றது தமிழ் பார்த்ததுலேருந்து ஐ திங்க் ஐ கேன் சே ஐம் ஒன் ஆஃப் ஹிஸ் பிக்கஸ்ட் ஃபேன்ஸாக இருக்கிறேன். ஸோ அவர் எந்த படமும் மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ பேரன்பு எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஹீ இஸ் அவுட் டன் ஹிம்செல்ஃப் இன் அ லாட் ஆஃப் லெவல்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். டீனேஜ் சில்ட்ரனை வளர்க்குறது இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் தட் பேரண்ட் அதை பற்றி பேசணும், கொள்ளணும். அது இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. பேரன்பு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வராத திரைப்படம்னு சொல்கிறது ரொம்ப ரெகுலரான வாக்கியமாகி போச்சு. ஆனால் இன்னும் சில காலங்களுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் வருமா அப்படின்றது ஒரு சந்தேகமான ஒரு விஷயமா தான்.
பொதுவாக விருது வாங்கின படங்கள்லாம் போர் அடிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை அடித்து உடைச்சி நொறுக்கி இந்த படத்தை ரசிக்க முடியாதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ரசிக்க தகுந்த சுவாரஸ்யமான படம்.